வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது சிறுத்தை குட்டிகளால் டிஜிபி அலுவலக வாசலில் தாக்குதல் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போகிற இடத்துல எப்படியோ அவர் அங்கே வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட சிறுத்தை குட்டீஸ் பார்க்குறதுக்கு இளைஞர்களாக இருக்காங்க. அவரை ரவுண்டு கட்டி கெட்ட வார்த்தைகளை பேசி திருமாவளவனுக்கு வாழ்க கோஷம் போட்டு வீர வணக்கம்லாம் சொல்லி கோஷம் போட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்புறம் செருப்பை கட்டி அடிக்கிறாங்க. ஆனால் சிங்கிள் பர்சனான ஏர்போர்ட் மூர்த்தி தனி நபராக அந்த சிறுத்தை குட்டிகளை துரத்துறாரு. அவங்க ஓடுறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்னடா இது 3 பேர் சேர்ந்து ரவுண்டு கட்டுறாங்க, இவர் நடந்து தான் அவங்கள துரத்துறாரு, ஆனால் அவனுங்க ஓடுறானுங்களே அப்படின்னு பார்த்தா அவர் கையில் ஒரு சின்ன கத்தி இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் எப்போவுமே நடுநிலையாளர் தாங்க. அதாவது திருமாவளவனையும் இந்த இடத்துல நான் குறை சொல்ல மாட்டேன், ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணலை. பொதுவாக திருமாவளவன் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிக்கும்போது இந்து மதத்தையும் பிராமணர்களையும் தான் கொஞ்சம் ஆபாசமாக பேசுவாரே தவிர பொதுவாக கொஞ்சம் நிறுத்தி வார்த்தைகளை நிறுத்தி கொஞ்சம் நாகரிகமாக பேசக்கூடியவர் தான். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்திங்கன்னா வாயை திறந்தாலே கொஞ்சம் சரளமாக கொஞ்சம் ஆபாச வார்த்தைகள் வரும். அது எனக்கு அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கும். அதனாலே நான் பொதுவாக ஏர்போர்ட் மூர்த்தியோட வீடியோவை நான் பார்க்குறதில்ல. அதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறது பெருசாக தப்பு கிடையாதுங்க. எப்போவாவது கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தைகளை விடலாம். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியோட வீடியோ பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆபாச பேச்சு தான். அது தவறு. அதனால் விசிக திருமாவளவனுக்கு கோபம் வந்திருக்கலாம், சிறுத்தை குட்டீஸ்க்கு கோபம் வந்திருக்கலாம். அந்த கோபம் நியாயமானது. நான் எப்போவுமே நடுநிலையாக தாங்க பேசுவேன். ஏன் அப்படின்னா திருமாவளவன் நீ கவிதா வீட்டுக்கு பெசன்ட் நகர் வரும்போது லுங்கியோடு தாண்டா வர்ற, உன் லுங்கியை கலட்டுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இந்த மாதிரியான வார்த்தைகள் மிகப்பெரிய தவறு. ஏன்னா நானும் திருமாவளவனை விமர்சித்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் அதுக்காக உன் லுங்கியை அவுத்துருவேன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் ஏர்போர்ட் மூர்த்தி கொஞ்சம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு நாவடக்கம் கட்டாயமாக தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு டிஜிபி அலுவலக வாசலில் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே ரவுண்டு கட்டி தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவளவனை விமர்சிக்கவே கூடாது, திருமாவளவனுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறீங்களா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. எப்படி திருமாவளவனுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், திருமாவளவனோட காலில் விழுந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வற்புறுத்துறீங்களா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இதுக்கு முன்னாடிலாம் திருமாவளவன் பிராமண ஆண் பெண்கள் கிட்ட மோதியிருக்கார். யார்? காயத்ரி ரகுராமுக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை ஏற்படுது. அதில் திருமாவளவனும் காயத்ரி ரகுராமை கொஞ்சம் ஆபாசமாக தான் பேசுகிறாரு. எல்லோரும் சொல்லுவாங்க திருமாவளவன் நாகரிகமாக பேசுகிறாருன்னு சொன்னாலும் காயத்ரி ரகுராமை திருமாவளவன் கொஞ்சம் ஆபாசமாக தான் விமர்சிச்சிருக்காரு. ஆனால் காயத்ரி ரகுராம் பேசின காரணத்திற்காக திருமாவளவன் தன்னுடைய மகளிர் அணி படையை திரட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பி காயத்ரி ரகுராமோட வீட்டுக்கு அனுப்பி காயத்ரி ரகுராமை ஆபாசமாக பேச சொல்லி வீடு பூந்து தாக்குதல் நடத்துறதுக்குலாம் அவங்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே காவல்துறையினர் தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ காயத்ரி ரகுராம் தப்பிச்சிட்டாங்க. அதில் அந்த மினிட்டு முனியம்மான்னு ஒரு லேடி இருக்குது. ஐயோ சாமி, உடம்பு பூரா ஒரு நகையை போட்டுட்டு அது ஒரு ஆம்பளை வரிச்சூர் செல்வம். அவ்வளோ உடம்புல நகையை போட்டுக்கிட்டு அந்த லேடி காயத்ரி ரகுராமை பேசும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஆபாசமான வார்த்தை. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அடுத்ததா நடிகர் எஸ்வி சேகர். எஸ்வி சேகர் சாரோட வீட்டுக்கே போய் கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க. கல்லை விட்டு எரிஞ்சு அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற அளவுக்கு அவர் வீட்டு மேலே வந்து கல்லெறிஞ்சிருக்காங்க. சரி, இது கூட விடுங்க. ஏதோ காயத்ரி கிராம் அரசியலில் இருந்தாங்க, அவங்க 2 வார்த்தை சொன்னாங்க. திருமாவளவன் 2 வார்த்தை சொன்னார். எஸ்வி சேகர் அரசியலில் இருக்கார், அவர் 2 வார்த்தை பேசுகிறாரு. திருமாவளவனும் 2 வார்த்தை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எஸ்வி சேகரும் திருமாவளவனும் நண்பர்களாயிட்டாங்க. காயத்ரி ரகுராம் வந்து நேராக போய் திருமாவளவன்ட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. அண்ணன் திருமா, சரி அண்ணன் திருமான்னு சொல்கிற கூட தப்பு இல்லைங்க. ஏன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் கூட திருமாவளவனை வந்து பிராமண பெண்ணாக இருந்தால் நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா அப்படின்னோடனே உடனே இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அதாவது பிராமணர்களையெல்லாம் அடித்து மிரட்டியோ அல்லது சிறுத்தை குட்டிகளை விட்டு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியோ வலுக்கட்டாயமாக திருமாவளவனை புகழச் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? காயத்ரி ரகுராம் திருமாவளவனை அண்ணன் கூப்பிட்ட கூட தப்பு இல்லைங்க, அது கூட இப்போ நான் ஏற்றுக்கிறேன். தெய்வம் திருமாவளவன், அண்ணா வந்து ஒரு தெய்வம் அப்படின்னு காயத்ரி ரகுராம் சொன்னது எனக்கு வந்து முகம் சுளிக்க வைக்கிறது. அதாவது காயத்ரி ரகுராம் வந்து திருமாவளவனை சந்தித்து மன்னிப்பு கேட்டதெல்லாம் தப்பே கிடையாது, அரசியலில் அதெல்லாம் சகஜம். ஆனால் திருமாவளவன் வந்து ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னது ரொம்ப டூ மச். பாவம் காயத்ரி ரகுராமே குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, என்னத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு மோதிக்கிட்டு மனசு நிம்மதியாக இருப்போம், பேசாமல் நாம் போய் திருமாவளவன்ட்டு சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்னு. பெரியாரை உள்ளுக்குள்ளே திட்டுவாங்களோ என்னவோ தெரியாது, பெரியாரே இப்போ காயத்ரி ரகுராம் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மிரட்டி இந்த பிராமணர்களை மிரட்டி இப்போ பிராமணர்களே பெரியாரை புகழ வைக்கிற அளவுக்கு இந்த திருமா குரூப் வந்து மிரட்டுது. எஸ்வி சேகர் அவர் என்ன பண்ணார், டேய் உங்கள் தொல்லை எனக்கு தாங்க முடியலடா, நான் ஆப்போசிட் டீமில் இருக்க போய் தானடா என்னை நீங்கள் பூணூல் போட்டால் பார்ப்பான், அது இது என்னோடய தொப்பை வயரெல்லாம் நீங்கள் கிண்டல் அடிப்பீங்க, என்னை வந்து இந்த உச்சி குடுமி வச்ச பார்ப்பான், பூணூல் போட்டால் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சா பல்லு கூட தேய்க்காம என்னை பற்றி தான் நீங்கள் வந்து பேசுவீங்களாடா, ஆப்போசிட் டீமில் இருந்தால் தானே நீங்கள் திட்டுவீங்க, நான் உங்கள் டீமுக்கே வந்துடுறேன்டா, இப்போ நானும் நீங்களும் சேர்ந்து திட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக திமுகவில் வந்து ஐக்கியமாயிட்டு திருமாவளவன் எனது நண்பர்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. அப்புறம் இஸ்லாமியர்களின் எதிரின்ற மாதிரி இருந்ததா, அதையும் என்ன பண்ணிட்டாரு, முக்தரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து அதுக்கும் எஸ்வி சேகர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். உண்மையிலேயே எஸ்வி சேகர் ரொம்ப புத்திசாலிங்க. சரி, எஸ்வி சேகரை திருமாவளவன் குரூப் வந்து திட்டுறாங்க, மற்ற திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில்னா, சரி ஏதோ நியாயம், அவர் அரசியல் இருந்தார் அதனால் ஏதோ அவரை வம்புக்கு இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பாவம் அவருடைய தம்பி மனைவி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கிரிஜா வைத்தியநாதன் மேடத்தை பிராமண பெண்மணி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அம்மாவை அவ்வளவு ஆபாசமாக கமெண்ட்டில் வந்து பதிவிடுறது, தேவையில்லாமல் அந்த அம்மாவை பாப்பாத்தின்னு பேசுகிறது. அந்த அம்மா குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தோட அவங்க கணவரோட அவங்க குழந்தைங்களோட எடுத்துக்கிற ஃபோட்டோவை எடுத்து நெட்டில் போட்டு அதை வச்சு விமர்சனம் பண்ணுறது, அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது. அதே மாதிரி அந்த அம்மாவோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கவர்னர். இந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான ஆள் கிடையாது. இவங்க சீஃப் செக்ரட்டரி, எடப்பாடி பீரியடில் வந்து சீஃப் செக்ரட்டரி. அவங்களுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்குது. அந்த அம்மாவை அப்படி பேசியிருக்காங்க. 2016 டிசம்பர் மாதம் அந்த அம்மா பொறுப்படுத்திட்டாங்க. 2016 டிசம்பர் மாதத்துலேருந்து 2022 வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் அந்த அம்மாவை விட்டுருக்காங்க. எப்படியோ அந்த அம்மாவை மறந்துட்டாங்க. 2022 வரைக்கும் தொடர்ந்து அந்த அம்மாவை பாப்பாத்தின்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறது, ஆபாச வார்த்தைகளால் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறது. திருமாவளவன் ஒரு வராண்டா அட்மிஷன் வாங்கினவர், படிப்பே சுத்தமாக வராது, கூமுட்டைன்னு சொல்கிறதுக்காக என் மேலே கோவப்படுவீங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டில் திருமாவளவன் ஒரு கூமுட்டை தான்.
ஏன்னா அந்த 5 வார்த்தைகளை மட்டும் வச்சு அவர் மேடையில் பேசுவார். அதை வந்து திருமாவளவன் துண்டிச்சிட்டே இல்லாமல் பேசுவார் அப்படின்னு ஆதவ அர்ஜுனை வந்து முட்டாள்தனமாக வந்து திருமாவளவனை புகழ்வார். ஆனால் கிரிஜா வைத்தியநாதன் அவங்க அப்பா வந்து ஆர்பிஐ கவர்னரு, இந்த அம்மா சீஃப் செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அந்த அம்மாவை இவங்க வந்து மரியாதை குறைச்சலாக பேசலாமா, கெட்ட வார்த்தையால் பேசலாமா? ஆனால் திருமாவளவன் வராண்டா அட்மிஷன் திருமாவளவனை வந்து நாம் எல்லாருமே வந்து கட்டாயமாக மரியாதை கொடுக்கணுமா, நாம் போய் திருமாவளவனோட காலில் விழுந்துடுறோமா? அப்படி பார்க்கும்போது நிர்மலா சீதாராமனை எடுத்துக்கோங்க. அதாவது எஸ்வி சேகர், காயத்ரி ரகம், கிரிஜா வைத்தியநாதன் அந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க, டேய் போய் தொலைங்கடா, எக்கேடும் கெட்டு போங்கடா, என்னமும் திட்டிக்கங்கடா, நான் என்னோட 2 காதை செவிடான மாதிரி நான் நினச்சிக்கிறேன்டான்னு அந்த அம்மா சாத்வீகமாக அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய நெருங்கிய தோழியான நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா அப்படியா வந்து பாருங்கடான்ருவாங்க. ஊறுகாய் மாமி, அந்த மாமி, இந்த மாமின்னு இவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா திருமாவளவனை பார்லிமெண்ட்டில், ஏய் திருமாவளவன், மிஸ்டர் திருமாவளவன் நின்று நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் லேடியாக இருந்து அங்கே கதற அடிப்பாங்க திருமாவளவனை. டெல்லியில் திருமாவளவனால் நிர்மலா சீதாராமனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களும் இத்தனைக்கு தமிழ்நாட்டு பிராமண பெண்மணி, தமிழ்நாட்டு உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டு பாப்பாத்தி. ஆனால் நிர்மலா சீதாராமனை பார்த்து திருமாவளவன் டெல்லியில் நடுங்கிறாரு. என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு கோஷ்டி இருக்குல்ல, அவங்கள விட்டு நிர்மலா சீதாராமனை கண்ணா பின்னான்னு திட்ட விடுறது. திராவிட மாமின்னு சொல்கிறதுல ஊறுகாய் மாமி, திமிர் பிடிச்ச நிர்மலா சீதாராமன், அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேச வைக்கிறது. ஆனால் நிர்மலா சீதாராமன் பிராமண பெண்ணாக இருந்தாலும் யாருக்கும் அடிப்பணியாத ஒரு கம்பீரமான பெண்மணி. அடுத்தது இந்த பட்டியலில் நான் யாரை கொண்டு வரேன் அப்படின்னா, நடிகை கஸ்தூரி. லட்சுமி ராமகிருஷ்ணன் திருமாவளவன்ட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. காயத்ரி ரகுராம் திருமாவளவன்ட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. எஸ்வி சேகர் திருமாவளவன்ட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. இதில் கிரிஜா வைத்தியநாதன் எவனும் எக்கேடும் கெட்டு போங்கடா, நீங்கள் என்னை என்னமும் திட்டிக்கங்கடா, நான் என் 2 காது செவிட ஆன மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க. அவங்கள நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. ஆனால் நிர்மலா சீதாராமன் கெத்தாக நிற்கிறாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் நான் யாரை கொண்டு வரேன்னா, நடிகை கஸ்தூரியை கொண்டு வரேன். நடிகை கஸ்தூரியை உண்மையிலேயே நான் மனசார பாராட்டுறேன். அவங்களுக்கு தொடர்ந்து திமுக விசிகவால் தொடர்ந்து அச்சுறுத்தல், அவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள். ஆனாலும் நடிகை கஸ்தூரி தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழந்து திருமாவளவனோட காலில் அவங்க இதுவரைக்கும் விழவும் இல்லை, இனி எதிர்காலத்திலையும் வருங்காலத்திலையும் நடிகை கஸ்தூரி திருமாவளவன்ட்ட சரண்டர் ஆகவே மாட்டாங்க அப்படிங்கிறத நான் எழுதி கொடுக்குறேன். அதனாலேயே எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு நடிகை கஸ்தூரி மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு அவங்க மேலே. அவங்க அடிப்படையில் பிராமண பெண்மணி, அவங்க ஒரு பக்கம் வந்து நாடார் சமுதாயம், இன்னொரு பக்கம் வந்து பிராமண பெண்மணி. அவங்க நினச்சா பெரும்பான்மையான நாடார் சமூகம் சொல்லி தன்னையை வந்து சொல்லிக்கலாம். ஆனாலும் அவங்க வந்து அதிகமான அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பிராமண பெண்மணியை தான் தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ நடிகை கஸ்தூரி பாஜகவில் வேறு சேர்ந்துட்டாங்க. அவங்க தொடர்ந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அவங்க மேலேயும் தாக்குதல் நடத்தப்படலாம். அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் கட்டாயமாக நான் களத்தில் இறங்குவேன், அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்ததாக நடிகை கஸ்தூரி ஆச்சுங்களா, இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். தொடர்ந்து பிராமண சமூகத்தின் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த விசிகாவினர் இப்போ யார் மேலே கை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏர்போர்ட் மூர்த்தி மேலே கை வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டு மூர்த்தி கையில் ஒரு சின்ன கத்தி வச்சுருந்துருக்காரு. அது பார்க்கும்போது தெரியல, அது காவல்துறையினரால் சொல்லப்படும் போது தான் தெரியுது அவர் கையில் சின்ன கத்தி இருந்ததே. அதான் நானே யோசித்தேன், என்னடா இவனுங்க குடுகுடுன்னு ஓடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறானுங்க அப்படின்னு நான் யோசித்தேன். நான் ஏர்போர்ட் மூர்த்தி பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். முதல் முறையாக விசிகாவினர்
தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் மீது, சக தலைவர் மீது ரவுண்டு கட்டி கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் சிறைக்கு சென்றது யார்? வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு சிறைக்கு சென்றது யார் அப்படின்னா, யார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த ஏர்போர்ட் மூர்த்தி சிறைக்கு போயிருக்காரு. தன்னுடைய உயிரை தற்காத்து கொள்வதற்காக ஒரு சின்ன கத்தி ஒன்று வச்சுருந்தார் பார்த்தீங்களா? அந்த கத்தி மட்டும் அன்றைக்கி அவர் கையில் இல்லைன்னா சத்தியமாக இவனுங்களாம் அவரை கண்ணாபின்னான்னு அடிச்சிருப்பாங்க. அந்த கத்தி கையில் இருந்ததுனால தான் அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரு. தன்னுடைய தற்காப்புக்காக ஒரு கத்தி ஒன்று வச்சுருந்தார் பார்த்தீங்களா? அந்த கத்தியை கையில் வச்சுருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வந்து 307 செக்ஷன் 307 வந்து போடப்பட்டிருக்கா அல்லது போட போகிறாங்களா தெரியல. எஃப்ஐஆரில் செக்ஷன் 307 தான் போடப்பட்டிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த இடத்துல ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில சட்ட நுணுக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏர்போர்ட் மூர்த்தியோட வழக்கறிஞர் பேட்டி கொடுத்துருந்தாரு. 307 செக்ஷன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வந்து போடுறாங்க அப்படின்ட்டு அவர் பேசியிருந்தார். இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ அச்சுறுத்தல் ஏற்படும்போது தன்னை தற்காத்து கொள்ள ஐபிசி 96லேருந்து 106 வரைக்கும் அவங்க அந்த சட்டப்பிரிவுகளை கையாளலாம். அதாவது தன் மீது தாக்குதல் நடத்த வரும்போது தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள அவங்க ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு மற்றவங்கள வந்து தடுத்து நிறுத்தலாம். அந்த உரிமை வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு இருக்குது. தயவு செய்து ஏர்போர்ட் மூர்த்தியோட வழக்கறிஞர், நான் அவருக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவரே ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால, தன்னை தற்காத்து கொள்ள அவர் வந்து பிரிவு 96லேருந்து 106 வரைக்கும் அவர் பயன்படுத்தினார் அப்படின்றத தயவுசெய்து நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்காடும்போது வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.